வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பூண்டு மிளகு சாதம் பண்ண போகிறோம். பூண்டு மிளகு சாதம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அதை வந்து குழந்தை பிறந்த தாய்மார்கள் சாப்பிடலாம், வாயு பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிளகு பூண்டு சாதத்துக்கு வந்து வெள்ளைப்பூடு இருக்கு பாருங்க, 100 கிராம் வெள்ளைப்பூடை நல்லா பொடியாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மிளகு தான் ரொம்ப முக்கியம், அதில் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வந்து பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, ஒரு 6 வத்தல், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, நம்ம தேவைக்கு உப்பு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை வந்து சூடாக வந்து இந்த மாதிரி வடித்து இந்த மாதிரி ஆற விட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் சொல்ல மறந்துட்டேன், ரெண்டுமே போட்டுக்கணும். கடுகு வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீரகம் ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த கடலைப்பருப்பை இதில் போட்டுடலாம். நம்ம சேனலை எல்லாரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். வெங்காயத்தை போட்டிருக்கேன். அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வத்தலை போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெள்ளைப்பூடை இதில் சேர்த்துடலாம். அன்னம் select.com இருக்குது, அதில் நீங்கள் வந்து எல்லா பொருட்கள் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கணும். பூண்டு வந்து நல்லா செவக்க வந்து வதக்கணும். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். பூண்டு மிளகு சாதத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆகணும். வெள்ளைப்பூடு பாருங்கள், நல்ல எல்லா வெள்ளைப்பூடுமே பொரிஞ்சிருச்சு. இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம். மல்லித்தலையை ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மல்லித்தலை சும்மா தாராளமாக போடுங்க. இப்போ நம்ம சாதத்தை அதில் கொட்டி கிளறிக்கலாம். சாதத்தை அதில் கொட்டிக்கலாம். அதில் வந்து நம்ம தூளுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தூளுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ மிளகு பொடி வந்து 1-2 அந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மிளகு பொடி நிறையவே போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு எல்லாம் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். வெள்ளைப்பூடுக்கும் அந்த மிளகுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சளி இருந்தாலும் போயிடும். அருமையாக இருக்குது, வாசமாகவும் இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு.